படங்களில் நடிக்க எனக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன். எனக்கோ ராஜ்கமல் அலுவலகத்திற்கோ அப்படி ஒரு எந்த தகவலும் நோட்டீஸும் வரவில்லை என்று நடிகர் ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார். கார்த்தி நாகார்ஜுனா இணைந்து நடிக்கும் புதிய படம் தமிழ் தெலுங்கில் தயாராகுகிறதா? இப்படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. இதில் கதாநாயகியாக நடிக்க ஸ்ருதியிடம் ஒப்பந்தம் செய்தனர். படப்பிடிப்பு தொடங்கி வந்த நிலையில் இப்படத்தில் நடிக்க முடியாது என திடீரென மறுத்துவிட்டார் ஸ்ருதிஹாசன். எனவே ஸ்ருதிஹாசன் மீது ஐதராபாத் நீதிமன்றத்தில் PVP சினிமா நிறுவனம் வழக்கு தொடர்ந்ததா? ஸ்ருதிஹாசன் நடிக்க மறுத்ததால் பல கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிட்டிருந்ததா? இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புது படங்களில் நடிக்க ஸ்ருதிஹாசனுக்கு தடை விதித்தார். ஸ்ருதிஹாசன் மீது வழக்கு பதிவு செய்ய விசாரணை நடத்தும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டார். போலீசார் ஸ்ருதி மீது மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரிடம் நேரில் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இந்த தகவலை ஸ்ருதிஹாசன் மறுத்துள்ளார். ஸ்ருதிஹாசனுக்கோ அல்லது அவரது கால்ஷீட் விவகாரங்களை கவனிக்கும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பட நிறுவனத்திற்கோ இதுவரை நீதிமன்றத்திலிருந்து எந்த விதமான நோட்டீஸ்களும் வரவில்லை என்று ஸ்ருதி விளக்கம் அளித்துள்ளார். ஸ்ருதிஹாசன் மீது ஐதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட தகவலும் தனக்கு வரவில்லை என்று ஸ்ருதிஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.